அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி UB13. UB13 அதாவது நுரையீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. இது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ல ஃபெய் ஷூ அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃபெய் ஷூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெய் அப்படிங்கிறதுக்கு லங்ஸ் அப்படின்னு பொருள். ஷூ அப்படின்றது பின்புற எச்சரிக்கை புள்ளி அப்படின்னும் ஒரு பொருள்படுது. இன்னொன்று ஆற்றலை கடத்தக்கூடிய புள்ளி அப்படின்னும் ஒரு பொருள்படுது. ஸோ நுரையீரலுக்கு உண்டான ஆற்றலை கடத்தக்கூடிய புள்ளியா இந்த புள்ளியை நம்ம பார்க்கலாம். UB13 அப்படின்ற அந்த பாயிண்டோட லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதுகுல அந்த ஸ்பைனல்ல இந்த கழுத்து எலும்பு முடிகிற இடத்துல இருந்து 1, 2, 3 மூன்றாவது விலா எலும்பு, அந்த மூன்றாவது விலா எலும்புக்கும் நான்காவது விலா எலும்புக்கும் நடுவில் நமக்கு ஸ்பைனல் மத்திய கோட்டில் இருந்து அங்கே இருந்து 1.5 சூன் சைடில் இருக்கக்கூடியது தான் UB13 அப்படின்ற இந்த புள்ளி. நுரையீரல் அப்படிங்கவும் அது வெறும் சுவாசத்திற்கான உறுப்பு அப்படின்றது மட்டும், அதாவது மூக்கு வழியாக நாம் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்திற்கான பொறுப்பு அப்படின்றது மட்டும் கிடையாது. நாம தோள்கள் சுவாசிக்குது இல்லையா, அதற்கும் காரணமான உறுப்பா இந்த நுரையீரல் தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய சுவாச உறுப்பா இருக்கிறது தோள்கள் தான். இது எப்படி அதுக்கு காரணியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தோள்களுக்கு அடியில் இது வெய்ஷி அப்படின்ற ஒரு ஆற்றலை தக்க வைக்குது. அதாவது வெய்ஷி அப்படிங்கும்போது இது பாதுகாக்கும் ஆற்றல், அதாவது நம்மளுடைய உடலை நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு ஆற்றலை அளிக்கக்கூடியது இந்த லங்ஸா தான் இருக்கு. ஸோ இதுதான் தோலுக்கு அடியில இருந்து நமக்கு அந்த ஸ்வெட்டிங் போர்ஸ் இருக்கு இல்லையா, வேர்வை துளைகள், அந்த வேர்வை துளைகளை மூடி திறக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்கக்கூடியது இந்த லங்ஸா தான் இருக்கு. அதனாலதான் அதிகமா மூச்சு இறைப்பு இருக்கக்கூடிய நேரத்துல வியர்த்து வடிகிறதையும் நாம சேர்த்து பார்க்க முடியும். அப்ப லங்ஸ் கஷ்டப்படும் போது இங்க தோள்கள்லையும் ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இப்படி பார்க்கும்போது நாம ரொம்ப நீண்ட கால தோல் நோய்கள் யாருக்காவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இங்க இன் ஆற்றல் அதாவது நுரையீரல் இன் அப்படின்ற ஒரு சக்தியை, அதாவது குளிர்ச்சி அப்படின்ற சக்தியை தேக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆர்கனா இருக்கு. அவங்களுக்கு அந்த குளிர்தன்மை, அதற்குள்ள உள்ள அந்த குளிர்ச்சி தன்மை இல்லாதப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். மெயினா தோல்ல வறட்சி அதிகமா இருக்கிறது, இப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் நாம இந்த UB13 அப்படின்ற பாயிண்ட் போடலாம். இது அதுக்கு மட்டும் இல்லாம இரவு நேர வியர்வை, சிலருக்கு நைட்டு தூங்கும் போது மட்டும் வேர்க்கும். ஆனா பகல்ல விழிச்சிட்டாங்கன்னா இரவே தூங்கி விழிச்சிட்டாங்கன்னா வேர்வை இருக்காது. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நைட்டு நல்லா நம்ம தூங்கும் போது நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய வெப்ப சக்தியை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த இன் ஆற்றல் வேணும். அந்த இன் ஆற்றல் எப்போ லங்ஸ்ல குறையுதோ அந்த டைம் அதால பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னா, அந்த வெப்பத்தை பேலன்ஸ் பண்ண முடியாம அது என்ன பண்ணுதுன்னா வியர்வையா வெளித்தள்ள ஆரம்பிக்குது. ஸோ இரவு மட்டும் எனக்கு வேர்க்குது அப்படின்றவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை போடலாம். மூணாவது இரவு வேர்க்கும். அதே இது பகல்ல எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இது இரவு வேர்க்கிற எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு பகல்ல ஃபுல்லா பகல் பொழுது பூரா ஒரு மாதிரி டயர்டாவே ஃபீவரிஷா ஃபீல் பண்ணுவாங்க. இது நண்பகல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபீவரிஷா அவங்களுக்கு ஏன் இருக்கு அப்படிங்கும்போது, நான் இந்த முறையே சொன்ன இந்த காரணி தான். அவங்களுக்கு உள்ள குளிர்தன்மை இல்லை. அப்ப குளிர்ச்சி இல்லாதனால உள்ளேயும் உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ள உஷ்ணமா தான் இருக்கும். அதே மாதிரி வெளிப்புறமும் பகல்ல என்வரான்மெண்ட்ல அந்த ஒரு வெப்பம் இருக்கிறதுனால அந்த ரெண்டு வெப்பத்தை பேலன்ஸ் பண்ண முடியாம அவங்க எப்பயுமே ஒரு ஃபீவரிஸ் மிதமான காய்ச்சல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் டயர்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபருக்கும் நமக்கு இந்த UB13 அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போடும்போது அந்த ஆற்றல்லாம் கிடைச்சி அவங்களோடக்கு டக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறத பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறம் இன்னாற்றலை தக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா இதுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அடுத்து நுரையீரல் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது
ரொம்ப பெரிய பிரச்சனையா நம்ம பார்க்கும்போது சளியோட வந்து பிளட் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பிளட் வெளியேற அளவுக்கு இருக்குனாலும் அங்க என்ன இல்லைன்னா சளியோட ஒட்டிக்கிட்டு வெளியேறும். அங்க வந்து குளிர்தன்மை இல்லாம உஷ்ணம் மிகுதி ஆகி ஆகி அந்த சளியும் வந்து கட்டியாயிரும். அதோட சேர்ந்து பிளட்டும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள வந்து குளிர்தன்மை குறையிறதுனால ஏற்படக்கூடிய அந்த ரத்தம் வெளியேறுதல், சளியோட ரத்தம் வெளியேறுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் வந்து இந்த UB13 வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு பார்க்காம லங்ஸோட ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னாவே நமக்கு வந்து காய்ச்சல் இருக்கு. அதே மாதிரி வறட்டு இருமல். வறட்டு இருமல் அப்படின்றதும் அங்க வந்து உள்ள வந்து குளிர்ச்சி இல்லை அப்படின்றதான் காரணம். ரொம்ப உஷ்ணத்துல தான் வந்து அந்த வறட்டு இருமல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வறட்டு இருமல் இருக்கக்கூடிய நேரமும் சரி, இந்த இது யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்னா காசநோய் உள்ள நோயாளிகளுக்கு வந்து இந்த வறட்டு இருமல் வந்து மிகுதியாவே இருக்கும். அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த குளிர்தன்மை இல்லாம அந்த உஷ்ணமே அவங்கள என்ன செஞ்சிரும்னா உடம்ப வந்து உருக்கக்கூடிய நிலையில வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த UB13 அப்படின்ற பாயிண்ட் போடும்போது நுரையீரலுக்கு உண்டான அந்த சி ஆற்றல் கிடைக்கப்பெற்று அவங்க சி ஆற்றல் அப்படின்றது வந்து உயிர் சக்தி, அதற்குரிய உயிர் சக்தி கிடைக்கப்பெற்று அவங்க வந்து அந்த நோயிலிருந்து சீக்கிரமாவே விடுபட முடியும். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையிறதுனால ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து இதை வந்து போடலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வெளிப்புற காரணிகளால, ஏன்னா இது ஸ்கின்ல வந்து இருந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏதாவது ஒன்று கிளைமேட் சேஞ்ச் ஆன உடனே வந்து அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் பண்ணுது, காய்ச்சல் வருது, சளி பிடிச்சுக்கிடுது, தொண்டையில புண்ணு வருது, இந்த மாதிரி வந்து கிளைமேட் சேஞ்ச்னால எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஏதாவது வாட்டர் வந்து மாத்தி குடிச்சிட்டா எனக்கு வந்துருச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வேற ஏதாவது ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போகும்போது எனக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் சேராம எனக்கு வந்து உடனே வந்து ஏதாவது அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஃபால்ஸ்ல போய் குளிக்கிறது. இப்ப ஏதோ ஒண்ணு அவங்களோட இருப்பிடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க அதுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் வெளிப்புற காரணி. அவங்களோட ஸ்கின்ல வந்து அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த டைம்ல வந்து நாம இந்த UB13 அப்படின்ற பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அவங்க என்ன விஷயமா வெளியூர் போயிருந்தாங்களோ அந்த இதுல இருந்து நோய்வாய்ப்படாம வந்து நிம்மதியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். அக்குபங்க்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.